நீ முதல்ல இந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போடுற. உனக்கு ஏன்டா புத்தி இப்படி எல்லாம் போகுது? ஏற்கனவே உன்னை பத்தி நினைச்சு நினைச்சு நான் படுற அவஸ்தையெல்லாம் பத்தாது. இங்க பாரு, உன்னால நான் எவ்வளவு அவஸ்தை அனுபவிக்கிறேன் தெரியுமா? உன்னை பெத்தப்ப கூட நான் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சது இல்ல. ஆனா இப்ப ஒவ்வொரு நாளும் உன்னை நினைச்சு நான் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன் தெரியுமா? அம்மா, ஏன் என்ன எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்க? ஸ்கூல்ல வந்து கூட்டிட்டு போனாங்கல்ல, அந்த அம்மா மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேசுமா. அம்மா, இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. அதனாலதாம்மா நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன். பாருமா, நான் எவ்வளவு அழகா இருக்கேன். தோடு எவ்வளவு அழகா இருக்கு. என் வளையல் எவ்வளவு அழகா இருக்கு. எப்ப பார்த்தாலும் நீங்க எனக்கு அந்த சட்டை பேண்ட்டையே போட்டு விடுறீங்க. அது ரொம்ப போருமா. நானும் கண்மணி அக்கா மாதிரி இப்படியே ட்ரெஸ் பண்ணிக்கிறேமா. அழகா இருக்கல்லம்மா. ஐயோ, என்னடா நீ? ச்சே. ஏங்க, இந்த மாதவனுக்கு என்னங்க ஆச்சு? ஏதோ பொம்பளை பிள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்படியே பொம்பளை பிள்ளை மாதிரியே நிக்கிறான். ஆமாண்டி, அதாண்டி எனக்கு ஒண்ணும் புரியல. ஆதவனுக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அதுவும் தாமரை பயப்படுற மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே தானே இருக்கு. இவ்வளவு நாளா இந்த ஆதவன் ஆம்பளை பிள்ளை மாதிரி ட்ரெஸ் பண்ணி சுத்திக்கிட்டு தானே இருந்தா. இப்ப திடீர்னு பொம்பளை பிள்ளை ட்ரெஸ் போட்டா யாருக்கு தாண்டி டென்ஷன் ஆகாம இருக்கும் இல்ல? ஏங்க, உண்மையாவே ஆதவனுக்கு ஏதோ தோஷமும் குறையும் இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஏய், என்ன நடந்தா நமக்கு என்னடி? அவனுக்கு தோஷமும் குறையும் இருக்கிற வரைக்கும் நம்ம காட்டுல மழை தாண்டி. எப்படியோ ஒரு பிளான போட்டு 25,000 ரூபாய பிடிங்கியாச்சு. இனிமேல் புதுசா ஒரு பிளான போட்டு நாம பரிகார பூஜைன்னு சொல்லி ஒரு பெரிய அமௌண்ட்டா வாங்கி நாம செட்டில் ஆயிட வேண்டியதா. நாம என்ன பெரிய தப்பா பண்ண போறோம்? இதெல்லாம் நமக்கு வர வேண்டிய பங்கு தானே. நேர்மையா கேட்டா அவங்க என்ன கொடுக்கவா போறாங்க? நீங்க எதுக்கு பங்கு கேக்குறீங்க? உங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இப்படித்தான் ஏதாவது ஏடா கூடம் பண்ணி பணத்தை வாங்க முடியும். விடு, எல்லாம் நமக்கு சாதகமா தானே நடக்குது. இப்பதான் உங்களுக்கு தெளிவா புத்தி வேலை செய்துங்க. ஆமா, அடுத்த பிளான யோசிச்சு வச்சிருக்கீங்களா? இனிமேல் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நாம என்ஜாய் பண்ண வேண்டியதானே. அதான் இப்பவே அவனுக்கு ஏதோ ஆயிப்போச்சே, இதை வச்சு ஏதாவது திட்டம் போட வேண்டியதா. முதல்ல அந்த 25,000 ரூபாய எப்படி செலவு பண்ணலான்னு பிளான் பண்ணுவோம். அந்த பணத்துல தான் நகை கேட்டேன். நீங்க தான் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே. எப்படி இருந்தாலும் இந்த பணம் உங்ககிட்ட இருந்தானே என்கிட்ட இருந்தானே எப்படி நம்ம பணம் தானே. அடுத்த பிளான கரெக்டா யோசிங்க. அத்தை, அழாதீங்க அத்தை. அப்பையில இருந்து ஆதவன் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கான். அதவா, அம்மா சொல்றேன்லப்பா. அம்மா சொன்னா நீ கண்டிப்பா கேட்கணும், புரியுதா? ஐயோ, இந்த Dress உனக்கு நல்லா இல்லப்பா. போய் கழட்டி போட்டுட்டு நீ சமத்தா ஓன் Dress எடுத்து போட்டுட்டு வரணும், சரியா? இரு, நானே மாத்தி விடுறேன். போமா, முடியாதுமா. ஏமா என்ன டென்ஷன் பண்ற? எனக்கு இந்த Dress தாம்மா ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இதுதாம்மா நல்லா இருக்கு. உனக்கு தான் இது பிடிக்கவே மாட்டேங்குது. நீ இந்த மாதிரி ட்ரெஸ் மாத்த சொன்னா உன்கிட்ட பேச மாட்டேன், நான் சாமி கிட்ட போயிடுவேன். என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? எனக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் ஓ வேலைதான். அதனாலதான் என் புள்ள இப்படி எல்லாம் பண்றான். ஏதாவது ஒண்ணு பண்ணி என் குழந்தை நீதான் என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குற. ஒவ்வொரு தடவையும் நீதான் ஏதோ ஒண்ணு பண்ணி என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குற. முத தடவை இப்படிதான் குழிக்குள்ள விழ வச்சு சாவோட விளிம்புல கொண்டு போய் நிறுத்தி நீ யாருன்னு காமிச்ச. இப்ப என் புள்ளைய பொண்ணா மாத்தி பொம்பளை புள்ள போடுற Dress எல்லாம் போட வச்சு என் மனசு நீ காயப்படுத்துற. கருமாரி, காமாட்சி, பகவதி, ஓம்காரி, திரிசூலி, ஆதி பராசக்தி, துர்கா, பரமேஸ்வரி, ராஜராஜேஸ்வரின்னு உன்னை ஒவ்வொரு பேர்ல ஒவ்வொரு மாதிரி அழைச்சு மனமுருகி வேண்டிக்கிட்டா என்ன வேணாலும் தருவேன்னு சொன்னாங்க. ஆனா நான் உன்கிட்ட கெஞ்சியும் பார்த்துட்டேன், மிஞ்சியும் பார்த்துட்டேன். எனக்கு நீ சோதனையை மட்டும் தான் கொடுக்கற. என்ன
இப்படி எல்லாம் செஞ்சா என் குழந்தைய நான் உன்கிட்ட கொடுத்துருவேன்னு நினைச்சியா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. எனக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் என் குழந்தைய நான் உன்கிட்ட கொடுக்கவே மாட்டேன். கண்டிப்பா உன்கிட்ட கொடுக்கவே மாட்டேன். குட் மார்னிங். ஹே, என்னாச்சு? ஏன் எல்லாம் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? என்ன உனக்கு மறந்து போச்சா? இன்னைக்கு அப்ரைசல் டி. ஃபீட்பேக் அப்ரைசல்னு சாக அடிச்சிடுவாங்க. முடிஞ்சு போச்சு. மேனேஜர் வேற பயங்கர டென்ஷன்ல இருக்காரு. ஆமாண்டி, அவருக்கு எப்பவுமே டென்ஷன் தான். வீட்ல அவர் ஒய்ஃப் சொல்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தானே வருவாரு. அதுக்கப்புறம் இங்க வந்து வீட்ல இருக்க டென்ஷன் எல்லாம் நம்ம கிட்ட காட்டுறாரு. பொண்டாட்டி கிட்ட அவர் திட்டு வாங்காம இருந்தாதான் நாம அவர்கிட்ட திட்டு வாங்காம வேலை செய்ய முடியும். என்ன பாரதி, நீ இவ்ளோ டென்ஷனா இருக்க? வாட்ஸ்அப்? அதை ஏன் கேக்குற? காலையில ஒரு பெரிய மிஸ். இட்ஸ் a bad day for me. என்ன பண்றதுனே தெரியல. இப்பதாண்டி எனக்கு அப்ரைசலே முடிஞ்சது. என்னது? உனக்கு அப்ரைசல் முடிஞ்சிருச்சா? என்ன சொன்னாரு? ஃபீட்பேக் கொடுத்தாரா? ஓகேவா? வர்க் எப்படி? எனி சான்சஸ் ஆஃப் ப்ரமோஷன்? நெக்ஸ்ட் லெவல் ஏதாச்சும் இல்ல ஆன்சைட் ப்ராஜெக்ட்? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. ஒழுங்கா வேலை பாக்குறேன்னு சொன்னாலே பத்தாதா? அதுக்கே 1008 தப்பு சொல்றாரு. நேத்திக்கு நான் பண்ண வேலையில ஆரம்பிச்சு 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ண வேலை வரைக்கும் இதெல்லாம் தப்பு அதெல்லாம் தப்புன்னு ஒரு பெரிய சாட் போட்டு கொடுத்துட்டாரு. நானும் பாவம் வந்தாலு ஏதோ சொல்றானேன்னு கேட்டுக்கிட்டேன். ஆபீஸே போர் தாண்டி. சரி சரி பாரதி, நீ போய் முதல்ல மேனேஜர் ரூம்ல அவரை பார்த்துட்டு வந்துரு. அவர் காலையில வெளியில வரும்போதே பாரதி எங்கன்னு கேட்டாரு. அடுத்து உன் கூட தான் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னாரு. ரொம்ப கோவமா இருக்காரா? என் பொழப்பு இன்னைக்கு காலியா? 100% ரொம்ப கோவமா இருக்காருடி. அதுலயும் நீ செம்ம டைமிங் பார்த்து லேட்டா வந்துட்டியா? உனக்கு டோட்டல் சங்கு தான் வெயிட் பண்றாரு. போ. நான் வேணா லாகின் பண்ணிட்டு ஒரு மெயில் போட்டுட்டு உள்ள போவா? ஏய், ஏற்கனவே அவர் ½ an hour வெயிட் பண்ணிட்டாருடி. இன்னும் அவருக்கு டென்ஷன் பிபி ஏத்தாத. முதல்ல போய் என்ன ஏதுன்னு பேசிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வர்க்க ஸ்டார்ட் பண்ணு. போ. ஐயோ, ஐயோ, காலையில இருந்து எல்லாமே சொதப்புது. God save me. கடவுளே, இப்ப மட்டும் ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனை, வர்க் சரியில்லை, அது இதுன்னு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சது. ப்ளீஸ், குட் நியூஸ் எதுவும் இல்லைனாலும் பேட் நியூஸ் எதுவும் இருக்கக்கூடாது. God, God, God save me. எல்லாம் அவனால. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், கைமா பரோட்டா மாதிரி பண்ணி போட்டிருப்பேன். கடவுளே. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க. குட் மார்னிங் சார். இல்ல நீங்க டைரக்டா குட் ஆஃப்டர்நூன்னே சொல்லிடலாம். ஏன்னா மணி என்னன்னு பாத்தீங்களா? சாரி சார், ஆக்சுவலி நான் வரும்போது பாத்தீங்கன்னா. என்ன சொல்ல போறீங்க? லேட் ஆயிடுச்சு, டிராஃபிக், வீட்டில் தண்ணி வரல, காலையில் அரிசி பொங்கல் லேட் ஆயிடுச்சு, குக்கரில் வச்சிங்க சாப்பாடு வேகலை, இந்த மாதிரி சில்லி ரீசன் சொல்லுவீங்க. ஆஃபீஸுக்கு லேட்டாக வர்றதுக்கு என்னெல்லாம் ரீசன்ஸ் நீங்கள் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லுவீங்க. வண்டியில் பெட்ரோல் இல்லை, ரோட்டில் டிராஃபிக்கு, இந்த மாதிரி சில்லியான ரீசன்ஸ் நீங்கள் நிறைய சொல்லுவீங்க. இல்ல சார், அப்படி இல்ல. நான் வரும்போது ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு நாளாவது நீங்க சீக்கிரம் வந்திருக்க வேண்டாமா? ஏன்னா நீங்க 1 வருஷம் பண்ண ஒர்க்குக்கு அப்ரைசல் டே இன்னைக்கு. அந்த ரிப்போர்ட் கொடுத்து உங்களுக்கு என்ன ஃபீட்பேக், நீங்க எப்படி வேலை செஞ்சிருக்கீங்க, அதுக்குண்டான அப்ரைசல் கொடுக்குற டயத்துல இப்படி லேட்டா வந்தா என்னமா அர்த்தம்? இன்னைக்கு கூட உங்களால சீக்கிரமா வர முடியலையா? உட்காருங்க. நீங்க உட்காருங்கன்னு சொல்றதுக்கு ஏதாவது ஸ்பெஷலா சொல்லணுமா? சாரி சார், இதோட ஓவர். இதுக்கு மேல எந்த கெட்டதும் எனக்கு நடக்க வேண்டாம். எனக்கு தெரியும், அந்த மூஞ்சி குறுக்க வரும்போதே எனக்கு தெரியும்.
ஓகே, இதோ ஒர்க் ப்ராக்ரஸ் ஷீட். நேத்திக்கு தான் செக் பண்ணேன். 3 கிளையண்ட்ஸ் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க. சரி, அந்த கெட் டு டெக்னாலஜி ப்ராஜெக்ட் நீங்க தானே பார்த்தீங்க? ஆமா சார். என்ன பிளாட்ஃபார்ம் அந்த கெட் டு டெக்னாலஜி ப்ராஜெக்ட்? எஸ்கியூஎல் சார். SQL.net. ஓகே, ஒர்க் ஷீட்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைச்சதா? சார் அது பார்க்கல சார். என்னோட டீடைல்ஸை ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன். பட் ரிசல்ட் என்னன்னு தெரியல சார். ஆனா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை பாரதி. எனக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. சார் நான் நல்லா எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். எஸ் பாரதி, இட் இஸ் வெரி ரிமார்க்கபிள். அதாவது லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கிறீங்க. சார் வெரி குட் ஒர்க் பாரதி. சும்மா ஒரு பில்டப் கொடுக்கணும்னு தான் உங்களை டென்ஷன் பண்ணேன். நைஸ் ஒர்க். உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். கிளையண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயங்கரமா அப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. எல்லா கிளையண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸும் பக்காவா இருக்கு. நீங்க முடிச்சு கொடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சக்சஸ் ஹேண்ட்லிங்ல போயிருக்கு. இன்னும் சொல்ல போனா நம்ம கம்பெனிக்கு 200% லாபம் வந்திருக்கு. And you have done a very fantastic job. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நல்ல ஒர்க் பாரதி. இப்ப வந்திருக்கிற உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் படி உங்களுக்கு ப்ரமோஷன் பிளஸ் இன்கிரிமெண்ட் சாங்ஷன் பண்ணிருக்காங்க. சார் நிஜமாவா சார்? ஆமா, உங்களுக்கு இனிமே மந்த்லி 20,000 salary increment plus incentives, and after 6 months you will get a very good amount. ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை சார். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சார். ஐ எம் ரியலி ஹாப்பி சார். ரொம்ப தேங்க்ஸ். உங்க என்கரேஜ்மெண்ட் சப்போர்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் என்னமோ பண்ணேன். இட்ஸ் ஆல் யுவர் ஒர்க். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ஹார்ட் ஒர்க். அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு நீங்க முழிச்ச முகம் ரொம்ப நல்ல முகம். நாம காலையில யார முதல்ல பார்க்குறோமோ அவங்களோட இம்பாக்ட் அந்த டே ஃபுல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஸோ ஸ்டே ஹாப்பி, ஸ்டே கூல் அண்ட் ஆல் த பெஸ்ட். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. வெரி குட். கீப் இட் அப். இன்னும் நிறைய நிறைய வெற்றிகள் வரணும் உங்களுக்கு. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி நிறைய சக்சஸ் வரணும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் ஆல் சக்சஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். வெல்கம். ஹாய், குட் மார்னிங். உன்னதான் கட்டி வச்சு அடிக்கணும், உதைக்கணும். ஓடி போயிடு. ஏய், வாயை வலிக்காத உனக்கு. ஏய் மூடிட்டு போடா. தப்பு பண்ணிட்டியடி. ஸ்கூலுக்கு போய் ஒழுங்கா படிச்சு பெரிய ஆளா ஆகுற வேலையை பாரு. அத விட்டுட்டு அம்மாவை எப்படி ஏமாத்துறது, அப்பாவை எப்படி ஏமாத்துறதுன்னு சொல்லி குறுக்கு புத்தியோட தெரியாத. என்ன நான் சொல்றது புரியுதா? அதேதாம்மா உங்களுக்கும் சொல்றேன். அடுத்தவங்களை எப்படி ஏமாத்தி கொலைக்கிறதுன்னு நினைக்காம நேர்மையா நடந்துக்க முயற்சி பண்ணுங்க. அதுதான் எங்களுக்கு ஸ்கூல்ல பாடமா கத்து தராங்க. நாங்கெல்லாம் சரியாதான் இருக்கோம். வாய் பாரு. ஏய் நில்றி. கூப்பிட்டுட்டே இருக்கே, எங்க ஓடுற? ஏய் கண்மணி நில்லடி. ஏய் கலை, இங்க வா. என்ன? உட்கார். இப்ப எதுக்கு காலையில இவ்வளவு டென்ஷன் ஆகிட்டு இருக்க? அதுங்க யாரு? நம்ம பிள்ளைங்க தானே. என்கிட்ட இருக்கிற கேடித்தனா கொஞ்சமாவது அதுங்கிட்ட இருக்கும்லடி. விட்டுறியாத. பை மம்மி, பை டாடி. பாத்து பத்ரம். டேய் ஆதவ், சீக்கிரம் வாடா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. பை ஆ மம்மி, பை பாத்து டாடி. டாடா.
என்னங்க ம். அங்க பாருங்க. ஆ? ஏய், என்னடி இது? என்னங்க இந்த ஆதவன் நம்ம பொண்ணோட Dress எல்லாம் போட்டுக்கிட்டு பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு வந்திருக்கான். இது எனக்கு என்னமோ வேற மாதிரி எனக்கு தோணுதுடி. என்னங்க வேற மாதிரி இருக்கும்? அதான் அந்த தாமரை புலம்புறாளே, இதெல்லாம் அந்த அம்மனோட வேலையா தான் இருக்கும்னு. என்னைக்கு அவ நேர்த்திக்கடனை வேண்டிக்கிட்டு செய்கிறேன்னு சொல்லி செய்யாம போனாலோ அன்னையில இருந்து அந்த அம்மன் குழந்தைய துரத்திட்டு இருக்குன்னு நம்ம தாமரை நம்புறாங்க. அம்மன் தான் ஆதவனை இப்படி எல்லாம் ஆக்குதுன்னு அவ நினைச்சிட்டு இருக்கா. அதனாலதான் இப்படி ஆச்சோ என்னமோ. அடி போடி, 2016 டெக்னாலஜி வளர்ந்த காலத்துல மாரியம்மா வந்திருக்கு, ஆத்தா வந்திருக்கு, மாரியாத்தா வந்திருக்குன்னு. அவன் ஏண்டி ஏற்கனவே கேர்ள்ஸ் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தான். சரி, குழந்தைங்க ஏதோ விளையாடுத்தனமா எடுத்து போட்டு சுத்திக்கிட்டு இருக்குன்னு விட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு லேடிஸ் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு தான் ஸ்கூலுக்கு போவேன்னு நிக்கிறானே, உனக்கு இன்னும் மாடி புரியல? என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ, நீ சரியான டியூப்லைட். நீ டியூப்லைட் கூட இல்ல, ஃபீஸ் போன வெளியில தூக்கி போட வேண்டிய டியூப்லைட். உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் மாஸ்டர் பிரெயின் கொஞ்சம் கொஞ்சமா மந்தமாயி போச்சு. இந்த வயசுல ஹார்மோன்லாம் சேஞ்ச் ஆனா குழந்தைங்க எல்லாம் இப்படிதான் மாறுவாங்க. என்னங்க சொல்றீங்க? ஐயோ, நம்ம நாராயணன் பையன் இருக்கான்ல, இப்படித்தான் ஆரம்பத்துல சின்ன குழந்தையா இருக்கும்போது இவனை மாதிரியே தான் அவனும் பொண்ணுங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு பொண்ணுங்க மாதிரியே பேசிக்கிட்டு அப்படி இப்படி இருந்தான். அவங்களும் யாரையோ பார்த்து இப்படி பேசுறியா, எதையோ பார்த்து இப்படி நடக்கிறியா அப்படின்னு விட்டுட்டாங்க. கடைசியில பார்த்தா அவன் பொம்பளை பிள்ளையாவே மாறிட்டான். 10 வயசுல கொண்டு போய் டாக்டர் கிட்ட கேட்டதுக்கு ஹார்மோன்லாம் சேஞ்ச் ஆயிருச்சு, இனி இது பையனா இருக்காது, பொண்ணா மாறிடும், வேணா நீங்க பாம்பேல போய் ஆபரேஷன் பண்ணிக்கோன்னு டாக்டர் சொல்லிட்டாருடி. ஐயோ, அப்படியா? ஆமாண்டி, உனக்கு இதெல்லாம் புரியாது. எனக்கு என்னமோ இதுவும் அந்த மாதிரி கேஸா தான் இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எதுக்கு டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சா அவர் என்ன ஏதுன்னு சொல்லிடுவார். பாரிக்கு இருக்கிறது ஒரே குழந்தை, அதுவும் இப்படி ஆயிடுச்சுன்னா அவன் என்னதான் செய்வான்னு தெரியலையே. நான் உன்கிட்ட நேத்தே சொன்னேன் இந்த மாதிரி Dress எல்லாம் போட கூடாதுன்னு. சொன்னா கேட்க மாட்டியா நீ? கேட்க மாட்டியா நீ? எத்தனை தடவை சொல்றது? நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துல போட்டுட்டு இருக்க. மம்மி, எனக்கு இந்த Dress தான் பிடிச்சிருக்கு மம்மி. ஏன் மம்மி என்ன எப்ப பார்த்தாலும் திட்டுறீங்க? எதுக்கு எடுத்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் எனக்கு சாக்லேட் வாங்கி தந்தீங்க. நான் இந்த Dressல தான் ஸ்கூலுக்கு போவேன். திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்க. அடிச்சுனா சொன்னா கேட்க மாட்டேன். சொன்னா கேட்க மாட்டேன். எத்தனை தடவை சொல்றது உன்கிட்ட? இந்த மாதிரி பண்ணாத. தாமரை, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி காட்டு மிராண்டித்தனமா நடந்துக்கிற? முட்டாளா நீ? உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே இல்லையா? எங்க இருக்க கோவத்தை வந்து குழந்தை மேல காமிச்சிட்டு இருக்க? என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? அவன் என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க. தெரிஞ்சிடுச்சு. என் பூஜை பரிகாரத்துக்கு